இங்க ஒரு சின்ன பையன் முட்டையனா விக்கிறதுக்காக சைக்கிளை எடுத்துட்டு ரோட்ல போறான். போற வழியில கீழே தர்பூசணி பழம் இருந்தனால அதுல தெரியாம சைக்கிளை விட்டு கீழே வழுக்கி விழுந்துடுறான். இதெல்லாம் பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவனை தூக்கி விடலான்னு வராங்க. இவன் வியாபாரத்துக்காக கொண்டு வந்த எல்லா முட்டையுமே ஒடிஞ்சு போயிருதுன்னு இவன் அழுகுறான். அதனால அந்த கூட்டத்திலே இருக்கிற ஒரு பொண்ணு அவளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு பணத்தை இவன் கிட்ட தரா. இதெல்லாம் பார்த்த அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச ஒரு சில காசை அந்த சின்ன பையன் கிட்ட தராங்க. இந்த பையனும் அவங்க கொடுத்த காசெல்லாம் வாங்கிட்டு அந்த சைக்கிளை எடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா போறான். இவன் ஒரு மளிகை கடைக்கிட்ட உட்காந்து அவன் வச்சிருக்க காசனா எண்ணி பக்கத்துல இருக்கிற ஒரு அம்மா கிட்ட தரான். அவங்களும் அந்த பையன் கொடுத்த காசனா எண்ணி பார்த்துட்டு என்ன கலெக்ஷன்னா கம்மியா இருக்குன்னு வேற சொல்றாங்க. இந்த பையனும் கோவப்பட்டு என்ன சந்தேகப்படுறீங்களான்னு வேற கேக்குறான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து இவனோட தலையில தட்டி ஒழுங்கா கலெக்ஷன் காசனா குடுறான்னு கேக்குறாங்க. இவனும் அந்த ஊர் மக்கள் கொடுத்த எல்லா காசையுமே இவங்க கிட்ட தந்துடுறான். ஆக்சுவலா இந்த 3 பேருமே ஒரே குரூப் தான். எந்த வேலை வெட்டிக்குமே போகாம ஃப்ராட் பண்ணி சம்பாரிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.